SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போ பாஜக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டு களத்துக்கு மாற்று அரசியல் எந்த கட்சி பொருத்தமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நிச்சயமாக நாம் தமிழர் தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டுடைய உரிமை, தமிழர் உரிமை, புரியுதுங்களா? அப்படி எல்லா விடயத்திலையும் அவங்க பேசக்கூடியவங்க, போராடக்கூடியவங்க. ஸோ எனவே அதுதான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, தமிழ் அப்படின்றதே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு வின்னிங் பாயிண்டாக தான் எடுக்கிறாங்க. கருத்து கணிப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழரை விட பாஜக அதிகமா வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த தேர்தல் நாம் தமிழருக்கு ஒரு முக்கியமான தேர்தல். நான் கருத்து கணிப்பு அப்படின்றது நான் பெரிதுபடுத்தலை. ஏன்னா கருத்து கணிப்பு அப்படின்றது சரியா பண்ணலை அப்படின்றது என்னுடைய எண்ணம். கருத்து கணிப்புன்றதே வேற. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது 1, 4, 7% மேலே தானே 32 லட்சம் ஓட்டு எங்கேருந்து வந்தாங்க பாருங்க, 32 லட்சம் ஓட்டுக்கு. அப்போ இவ்வளோ வேகமாக வளர்ந்தவங்க இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு தான் உள்ளபடியே டபுள் டிஜிட்டை கிராஸ் பண்ண போகிறாங்க. தங்களை வந்துட்டு அவங்க 2வது பெரிய கட்சியாக கொண்டு வரணும். தேர்தலில் அவங்களுக்கு அப்ஜெக்டிவ் அவ்வளோதான். அண்ணாமலை பலமுறை வெளிப்படுத்தியிருக்கிறார், நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி அப்படின்னு. ஸோ அதை அவங்க நிரூபிக்கணும். இதில் அவங்க ஜெயிக்கிறது இல்லை அவங்களோட முக்கிய நோக்கம் இதுதான். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கூட்டணி சேர்ந்த கட்சிகள் அனைத்தையுமே அவங்க வந்துட்டு அவங்களோட சின்னத்தில் போட்டியிட சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக ஒரு 150, 160 ஓட்டு வந்துடுவான். திமுக வந்துட்டு 225, 250 ஓட்டு ஒரு பூத்துக்கு வரும். இப்படி வரும். இதெல்லாம் சுயேட்சைகளும் இருக்கிறாங்க. இந்த தேர்தலை முடிச்சுருவாங்க. அப்போ பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னோம்னா எடப்பாடி பழனிசாமியும் நாம் தமிழர் தான். பாஜகனுடைய எய்ம் என்னன்னா ஹிந்து ஓட் பேங்க். நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது, தமிழர்னு சொல்லுது. சரி, 2 கட்சி தான் பிஜேபிக்கு வந்துட்டு உள்ளபடியே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிரி. ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள். நாம் தமிழர் கட்சி தனிச்சே போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியோ சீமானோ வந்து தனிச்சு விடப்பட்டு அவங்க கட்சி இல்லாம போவதற்கான ஒரு சூழலை அவங்களே ஏற்படுத்துறாங்களா? 2 இருக்குது சங்கர். ஒன்று வந்துட்டு என்னன்னா புறத்தில் செய்யக்கூடிய தேர்தல் வேலையை வந்துட்டு கவுண்டர் பண்ணிடும். நாம் தமிழரோ திமுகவோ எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புற அரசியலில் வந்துட்டு இவங்கெல்லாம் வலிமையாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த உள்ள அரசியல் இருக்கு இல்லையா, இதிலெல்லாம் பாஜக கை தேர்ந்தவங்க நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இல்லை, இப்போ பாஜக நினைக்குதா நாம் தமிழர் கட்சி நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது இந்த நம்ம வளர்றதுல? தமிழ்நாட்டிலேருந்து செய்யறதே இல்லை, வேலையிலேருந்து அதெல்லாம் பண்ணிடுவாங்க. நீ இப்படி பேசு, அவ்வளோதான் இங்கே வரக்கூடிய டிக்டாக். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற இருக்கு. கட்சி தொண்டர்களும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள்லாம் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை முனை போட்டி இருக்கிறதாக நீங்கள் கருதுறீங்க? இல்லை, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. 4 முனை போட்டி தான். ஏன்னா ஒரு பக்கம் திமுக தலைமையிலான அணி, இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய அணி, இன்னொரு பக்கம் பாஜக தலைமையிலான அணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் அப்படின்றது 4 அணி இருக்குது. அப்புறம் சுயேட்சை மற்றவர்கள் எல்லாம் வந்துட்டு உள்ளூர் செல்வாக்கில் நிற்கிறவங்க நிற்கிறாங்க. இந்த 4 அணிகளுக்கு இடையில தான் வந்துட்டு அந்த போட்டி அப்படின்றது. ஆனால் முக்கியமாக என்ன அப்படின்னோம்னா, இந்த மக்களவைத் தேர்தல் அப்படின்றதுனால வந்துட்டு மோடி அரசுக்கு எதிரான எண்ணம் கொண்ட அந்த வாக்காளர்களுக்கும் இடையில் தான் வந்துட்டு இந்த போட்டியை யார் இதில் நல்லா இம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு இது ஈஸின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, மோடி அரசு இந்த 10 ஆண்டு காலத்தில் வந்துட்டு இதை செஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் இந்த பலனை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு 4 திட்டங்கள் அவங்ககிட்ட கிடையாது. அதே நேரத்தில் ஸ்டாலினுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட விடயங்களை வந்துட்டு மக்களை தொடக்கூடிய விடயங்கள் எல்லாம், அது பேருந்தில் இங்கே இலவசமாக போகலாம், அதுக்கப்புறம் 1000 ரூபாய் உரிமை தொகை, அப்புறம் படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதத்துக்கு, அந்த மாதிரி இப்போ காலை உணவு திட்டம், இப்படி எல்லாம் சொல்லி அவருக்கு வந்துட்டு பேசுறதுக்கு இருக்குது. அது ஜனங்களும் அனுபவிக்கிறாங்க. எனவே அது வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ் அவருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க ரொம்ப போராடணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப போராடணும். ஏன்னா அவங்க பிஜேபி கூடவே இருந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, அந்த பிஜேபியினுடைய ஷேடு இவங்க மேலே விழுந்து அதில் வந்துட்டு இவங்களுக்கு வர வேண்டிய அந்த சிறுபான்மையினர் ஓட்டும் வராத ஒரு சூழலில் அவங்க ரொம்ப போராட வேண்டியது இருக்கும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, அவங்க வெளியில் இருக்கிறாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸு இது கிடையாது, மாற்று அரசியல் வேணும்னா எனக்கு ஓட்டு போடு அப்படின்ட்டு அவங்க நிற்கிறாங்க. எனவே அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஜகவுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா சொல்லிக் கொள்வதற்கு ஏதுமில்லை அதிமுகவுக்கு. அவங்க வந்துட்டு கிரெடிட்டிசம் தான், எதிர்ப்பு அரசியல் தான் அவங்க பண்ணி ஆகணும்.
பாஜகவுக்கு வந்துட்டு என்ன நாங்கள் செஞ்சோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இது இல்லை. அதனால் அவங்க குற்றச்சாட்டு அரசியல். அப்போ 2 குற்றச்சாட்டக்கூடிய அரசியல். இதே தான் திமுகவும் பண்ணுது. இந்திய ஒன்றிய அரசின் மீது குற்றம் சாட்டி, அதே நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்றத வந்து ஒரு 50-50 ஃபார்மேட்டில் அவங்க வைக்கிறாங்க. ஸோ நாம் தமிழரும் இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலையன்ஸ் வந்துட்டு பெட்டர் ஆஃப். மற்ற 2 பேரும் பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஒரு சூழல். அதாவது 4 முனை போட்டி, இன்னொரு புறம் வந்து மோடி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் திமுக வந்து இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை கூட எடுத்து வைக்கிறாங்க நிறைய பேர். மாற்று அரசியல் நீங்க சொன்னீங்க இல்லையா? மாற்று அரசியலை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும், இன்னொரு பார்வை வந்து நாம் தமிழர் மாற்று பார்வை, மாற்று அரசியல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் 2 ஒரு முக்கிய கட்சிகளாக இங்க இருந்துட்டு இருக்கு. இப்போ பாஜக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டு களத்துக்கு மாற்று அரசியல் எந்த கட்சி பொருத்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அது நிச்சயமாக நாம் தமிழர் தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டுடைய உரிமை, தமிழர் உரிமை. புரியுதுங்களா? அப்படி எல்லா விடயத்திலையும் அவங்க பேசக்கூடியவங்க, போராடக்கூடியவங்க. ஸோ எனவே அதுதான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, தமிழ் அப்படின்றதே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு வின்னிங் பாயிண்ட்டாக தான் எடுக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு செயல் தளத்தில் வந்துட்டு அதை நடைமுறைப்படுத்தணும். தமிழை வந்துட்டு ஒரு வழக்காடு மொழியை ஆக்கணும். தமிழ் மொழியை வந்துட்டு ஒரு இந்திய ஒன்றிய அரசனுடைய அலுவலக மொழி ஆக்கணும். அப்படின்ற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்துட்டு மேம்போக்கா இந்த மாதிரி காசி தமிழ்ச்சங்கம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, தமிழர்களை தொடக்கூடிய விடயம் எதுவுமே கிடையாது. 2வது பாஜகவினுடைய ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா, தமிழர்களை வந்துட்டு ஒரு சிந்திக்கும் மக்கள் கூட்டம்னு அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க பார்த்தீங்க அப்படின்னோம்னா, மிகப்பெரிய அளவிற்கு காவிரி டெல்டாவுக்கு அவங்க பண்ண அந்த துரோகச் செயல் அப்படின்றது எது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னோம்னா, காவிரி மேலாண்மை வாரியம் அப்படின்றத வந்துட்டு ஆணையமாக மாற்றி ஒரு பல்லில்லாத ஆணையமாக்கி தண்ணியே தரவிடாத பண்ணிவிட்டாங்க. ஸோ 8 அணைகளையும் தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு, கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு, தண்ணீரை உரிய வகையில் திறந்து விடக்கூடிய ஒரு வாரியத்தை அடிச்சுட்டு, அதை ஆணையமாக மாற்றுறது மோடி. நரேந்திர தாமோதரதாஸ் மோடி. அது தமிழ்நாட்டுக்கு தான் மிகப்பெரிய அளவுக்கு வஞ்சனை செய்தது. அது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க வந்துட்டு பேசுறாங்க, நான் உங்கள வந்துட்டு மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்றாரு மோடி. அதே நேரத்துல அவர் நெல்லையிலயும் அதே தான் அவர் சொல்றாரு. அல்வாவை போல இனிமையானவர்கள் அப்படின்னு. ஒரு பிரதமர் ஏதாவது ஒரு மக்களை பார்த்து ஒரு ஒரு நயம்பட பேசுறாரு அப்படின்னோம்னா, அதற்கான ஒரு அடிப்படை இருக்கணும். நான் இந்த மாரி உங்களுக்கு வந்து நின்னேன். அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பெய்து, வெள்ளம் போயி, பெரிய அளவுக்கு மக்கள் அந்த துயரத்த சந்திச்சபோது, வராது இருந்தால் அல்லது உதவாது இருந்த பாஜக, இப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப இனிமையானவர்கள் அப்படி சொன்னா, அது வந்துட்டு ஏற்புடையதா? இல்ல இப்போ தமிழர் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து இங்க தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே நடந்த தேர்தல் மூலியமா பார்த்துட்டு வரோம். ஆனா இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சிம்பிள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. கருத்து கணிப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழரை விட பாஜக அதிகமா வரும் ஆமா, ஆமா. அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. ஆமா. அப்ப இந்த இடத்துல இந்த தேர்தல் நாம் தமிழருக்கு ஒரு முக்கியமான தேர்தலா? நான் கருத்து கணிப்பு அப்படின்றது நான் பெரிதுபடுத்தல. ஏன்னா கருத்து கணிப்பு அப்படின்றது சரியா பண்ணல அப்படின்றது என்னுடைய எண்ணம். கருத்து கணிப்புன்றதே வேற. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜிஸ் ஆல்டுகெதர் டிஃப்ரெண்ட். நீங்க யாருக்கு ஓட் போடுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியே தப்பு. என்ன அடிப்படையில உங்களுடைய வாக்கு நீங்க முடிவெடுப்பீங்க வாக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னோம்னா, அதுக்கு ஒரு 10 கேள்வி இருக்குது. அப்புறம் சொசைட்டியை வந்துட்டு ஒரு 10 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் எடுத்துட்டு அதை பண்ணணும். அது அவங்களா செய்யலை, அது விட்டுருங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது மெதுவாக தான் இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது 1, 4, 7 7%க்கு மேலே தானே 32 லட்சம் ஓட்டு. எங்கேருந்து வந்தாங்க பாருங்க 32 லட்சம் ஓட்டுக்கு. அப்போ இவ்வளோ வேகமாக வளர்ந்தவங்க இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு தான் உள்ளபடியே டபுள் டிஜிட்டை கிராஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட் பேங்கை வந்துட்டு களவாடக்கூடிய ஒரு முயற்சியை பாஜக பண்ணுதுன்னு நான் திட்டவட்டமாக சொல்லிட்டு வரேன். அதுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல அவங்க மேலே பண்ண ரைடு. அந்த வழக்கு அந்த சேலம் ஆத்தூரில் கைது செய்யப்பட்டவர்கள் ஆயுதம் கொண்டு போன அந்த வழக்குக்கும் அந்த நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. 2வது அவங்க மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு புலிகளுக்காக இவங்க வந்துட்டு நிதி திரட்டுறாங்க அப்படின்னு. ஒருபோதும் தமிழீழ விடுதலை புலிகள் இங்கே நிதி திரட்டியதே கிடையாது தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் கொடுத்தது தவிர வேறு நிதியே திரட்டினது கிடையாது. தமிழ்நாடு ஈழத்துக்கு பண்ணது 2 தான். ஒன்று எரிபொருள் கொடுத்தது, இன்னொன்று ரத்தம் கொடுத்தது. இது 2 தான் நிறைய போச்சு. இது தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆளுகள் எதுவுமே கிடையாது. தலைவர் ஒத்துக்கவே இல்லை, பிரபாகரன் ஒத்துக்கவே இல்லை. அதனால் அது 2. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணது, அவங்க மேலே வந்துட்டு ஒரு ஒரு கரையை ஏற்படுத்துவது, இவங்கெல்லாம் பயங்கரவாத இயக்கத்தை மறுபடியும் ஒரு உயிர்ப்பிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு. அது எடுப்படுதா இல்லையான்னு அது வேறு. அப்படி தான் செஞ்சாங்க என்ஐஏ. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பறிப்பு. இந்த சின்னம் பறிப்புக்கான அவசியமே கிடையாது.
ஏன்னா தட்ஸ் அ ஃப்ரீ சிம்பல். அது கரும்பு விவசாய சின்னம் வந்துட்டு ஒரு ஃப்ரீ சிம்பல். இவங்களுக்கு ஃப்ரீ சிம்பல் 200 250 சின்னல் வச்சுருக்காங்க தேர்தல் ஆணையம். புதுசாக ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டு ஒரு சின்னம் கேட்குறாங்க அப்படின்னோம்னா, இதில் ஏதாவது ஒரு 3 சின்னத்தை எடுத்து அதில் வந்துட்டு கொடுத்துட்டு எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம் அவங்க. 3 வேணாம் எங்களுக்கு வேற ஒரு 3 கொடுன்னா வேற ஒரு 3 கொடுப்பாங்க. இதை பிடிங்க அவங்களுக்கு கொடுக்குறோம். கொடுத்துட்டு அந்த கட்சி மறுபடியும் 39 இடத்துல நிற்கணும் என்ன அர்த்தம்? அப்போது இந்த ஓட் பேங்கை முதல்ல இது சதஞ்சிருச்சு. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் கொடுத்துருக்குறாங்க. வச்சுக்கிறாங்களோ வச்சுக்கலையோ ஏதோ ஒன்று மைக்கு சின்னம். எப்படியாப்பட்ட பழைய மைக்கா இப்போ புது மைக்கா அப்படின்றது தெரில. அந்த மைக்கு சின்னம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விசிபிலிட்டி இருக்காது. இது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்லாட்டில் அது மாதிரி இது இருக்காது. கரும்பு விவசாயி மாதிரி இருக்காது. இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, பாஜகனுடைய நோக்கம் தங்களை வந்துட்டு அவங்க 2வது பெரிய கட்சியாக கொண்டு வரணும். இந்த தேர்தலில் அவங்களோட அப்ஜெக்டிவ் அவ்வளோதான். அது அண்ணாமலை பலமுறை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி அப்படின்னு. ஸோ அதை அவங்க நிரூபிக்கணும். இதில் அவங்க ஜெயிக்கிறது இல்லை அவங்களுடைய முக்கிய நோக்கம் இதுதான். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கூட்டணி சேர்ந்த கட்சிகள் அனைத்தையுமே அவங்க வந்துட்டு அவங்களுடைய சின்னத்தில் போட்டியிட சொல்கிறாங்க. இதை நான் ரொம்ப எதிர்பார்த்ததே நான் சொன்னேன். அவங்க எல்லாரும் தாமரையை தான் திரிப்பாங்க அப்படின்ட்டு. காரணம் என்னென்னா, பாஜக வந்துட்டு இந்திய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி இங்கே இருக்கிற இன்னொரு தேச கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட தேச கட்சி வந்துட்டு காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் இது 2 இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் டிஎம்கே கூட போயிடுச்சு. டிஎம்கே வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி, அதிமுக இன்னொரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி. இப்போ இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பேலட் யூனிட் இருக்குல்ல, ஓட்டு போடுற பேலட் யூனிட்ல அதில் மேலே வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியுடைய வேட்பாளர்களை அது கொடுக்குது, இடம் கொடுக்குது. மேலே பார்த்தீங்கன்னா பாஜக, காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதியாக இருந்ததுன்னா பாஜக அண்ட் காங்கிரஸ். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது மாநில கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி பார்த்தீங்கன்னா அதிமுக இரட்டை இலை அது வரும். இரட்டை இலை இது வரைக்கும் பிடுங்கலை, இதுக்கு மேலே பிடுங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இரட்டை இலை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வரும். நாம் தமிழர் கட்சிக்கு அதிகபட்சம் நாம் தமிழர் கட்சி சின்னத்தை பிடுங்கினாங்கன்னா அந்த வேட்பாளர் வருவான். இப்போ கட்சின்றது பேர் அங்கே வராது. வேட்பாளர் சின்னம், வேட்பாளர் சின்னம் தான். வேட்பாளர் வந்துட்டு நாம் தமிழர் வேட்பாளருக்கு எதிராக மைக் இருக்கும். நாம் தமிழர் சின்னத்தை பிடுங்கின வேட்பாளருக்கு அந்த சின்னம் பக்கத்துலேயே இருக்கும். இப்போ பாருங்க இதில் எப்படி ஆகும்ட்டு. இப்போ இந்த இவிஎம் இவங்க பயன்படுத்தக்கூடிய மிஷின் என்னென்னா, இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைன்ற அடிப்படையில் நான் சொல்ல வரேன். இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இதில் போல் ஆகுது இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படி வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே பண்ணலாம். தேர்தல் நடக்கும்போதே 5 ஓட்டில் 2 ஓட்டு மேலே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது போகும் அப்படின்றது விவிபேட் வரைக்கும் நிரூபணம் ஆகிப்போச்சு. இப்போ 3வதாக இருக்கக்கூடிய 2வது கட்சியை தொட மாட்டாங்க. 2வது கட்சியை வந்துட்டு இப்போதைக்கு தொட மாட்டாங்க அவங்க. 2வது கட்சி அடுத்த தேர்தல் அது. இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை என்னென்னா 2வது பெரிய கட்சியாக வரணும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு பூத்தில் வந்துட்டு அவருக்கு 150 170 ஓட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 40 ஓட்டு அப்படி மேலே தள்ளிடுவாங்க. அவங்க ஒரு 50 ஓட்டு தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ 50 90 ஆகிடும். அடுத்தபடியாக நாம் தமிழர் ஒரு 80 ஓட்டு வாங்குவாங்க. அதுலேருந்து ஒரு 50 ஓட்டு தூக்கி மேலே போட்டுருவாங்க. ஸோ என்னாச்சு, 90 140 ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நாம் தமிழர் சின்னத்தில் நிற்கிறான் பாருங்க, அவனுக்கு வந்துட்டு பில்ஃபரேஜ் ஒரு 20 ஓட்டு மாறி விடும் பாருங்க, அதை அப்படியே தூக்கி அந்தாண்ட போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக ஒரு 150 160 ஓட்டுக்கு வந்துடுவான். திமுக வந்துட்டு 225 250 ஓட்டு ஒரு பூத்துக்கு வரும். இப்படி வரும். இதெல்லாம் சுயேட்சைகளும் இருக்கிறாங்க. 2 ஓட்டு 3 ஓட்டு ஒரு பூத்தில் அவ்வளோ தான் விடும். அதெல்லாமல் அவங்க எடுத்துக்கலாம். இப்படி பண்ணி அவங்க 2வது பெரிய கட்சியாக கொண்டு வர்றது இந்த தேர்தலை முடிச்சுருவாங்க. அப்போ பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னோம்னா, எடப்பாடி பழனிசாமியும் நாம் தமிழர் தான். மோடி என்ன பேசுகிறாரு, மோடி இவங்களை கண்டுக்கிறதே இல்லை. இவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, எங்களுக்கும் திமுக தான் போட்டின்றாரு. ஸோ இப்போ நாம் தமிழரை வந்துட்டு நாளைக்கு ஓட்டு எல்லாம் முடிஞ்சு கழிச்சிட்டு வருது. பார்த்தீங்கன்னா இவங்க 26% ஓட்டு, திமுக முதல்ல 2வது இடம் 26%, இவர் 18% ஓட்டு தான் இவர் எடப்பாடி பழனிசாமி, இவங்க வந்துட்டு 6% ஓட்டு தான் நாம் தமிழர் அப்படின்னோம்னா ஜனங்க நம்புவாங்க. காரணம் என்னென்னு சின்னத்தை பிடுங்கினாங்க, சின்னத்தை மாற்றிட்டாங்கப்பா, அதில் போயிட்டுருக்கோம். 2வது சீமானுடைய செல்வாக்கும் குறையத்தானே செய்யுது அப்படின்ட்டு தினமலர் ஆரம்பித்து எல்லாரும் எழுத ஆரம்பிப்பாங்க. இதாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தலைமை என்ன, ஜெயலலிதா எல்லாத்த பற்றியும் போயிடுச்சு, கட்சி உடஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ அப்படியே ஓட்டு ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு அண்ணா பாஜக. ஸோ பாஜக பிகம்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு டிஎம்கே. இந்த இடத்த வந்துடுவாங்க. இப்போ இந்த விவாதம் வெற்றி பெறத்துக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப் வந்து அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த பில்டப் அனைத்தும் பில்டப் தான். பிகாஸ் பாரதிய ஜனதா அவனுடைய கூட்டணியோ இல்லை பாரதிய ஜனதாவையோ சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொது ஓட்டருக்கு எந்த விதமான ஒரு அடிப்படையுமே இல்லை. ஒரு விவசாயி எடுத்துக்கங்க, ஒரு தொழிலாளி எடுத்துக்கங்க,
ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எடுத்துக்கங்க, ஒரு கடைக்காரன் எடுத்துக்கங்க, எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த அடிப்படையை வந்துட்டு சிந்திக்க விடாத பண்ணுறதுக்கு அவர் மோடி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாரு. அவருடைய நரேட்டிவை பார்த்தீங்கன்னா மோடி அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறாரு. நீங்கள் முதல்ல வந்து பேசின பல்லடம், அடுத்தபடியாக பேசின தூத்துக்குடி, நெல்லை, அப்புறம் நந்தனம், கோவை, கோயம்புத்தூர், சேலம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், நாங்கள் நிறைவேற்றி இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் வந்துட்டு அனுபவிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விடயத்தை கூட மோடி பேசவே இல்லை. ஸோ அவர் சொல்லக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னம்னா ஒரு நெகட்டிவ் ஒரு தாக்குதல் வந்துட்டு அவர் பண்ணுறாரு திமுகவில். நான் வந்துட்டு 5G கொண்டு வரேன், அது 5வது ஜெனரேஷனாக சம்பாதிக்குது. இப்போ இந்த சம்பாதனை அப்படின்ற ஒரு விடயம் தேர்தல் பத்திரத்துக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய அடிபடும் தெரியுது அவருக்கு. அதை அப்படியே மறைச்சிட்டார் பாருங்க, மறைச்சிட்டு அப்படியே இது பண்ணுறாரு. ஸோ இந்த நெகட்டிவ் பிரச்சாரம் பண்ண போகும்போது இந்த நெகட்டிவ் பிரச்சாரத்தை பவர்ஃபுல்லாக பண்ணால் அது எடுபடும் அப்படின்றது ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதில் தான் அவங்க நம்பி இருக்கிறாங்க. அதான் இப்போ நீங்க சொல்றீங்களா, ஈவிஎம் மிஷின் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்க போகுது ஆமாம், வரக்கூடிய தேர்தல்கள்ல ஆமாம், அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க. அதே மாதிரி பாஜக எப்படியாவது 2வது இடத்துக்கு கொண்டு வரணும் ஆமாம், அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க கூட்டணியா. கூட்டணியாக ஆ. ஒரு திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நாம் தமிழருடைய வளர்ச்சியை அல்லது அவங்கள சிதைக்க பார்க்கணும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய திட்டமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் வந்து அது ஏன் அப்படின்றத நான் விளக்கிறேன். இப்போ பாஜகனுடைய எய்ம் என்னன்னா ஹிந்து ஓட் பேங்க். நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது, தமிழன்னு சொல்லுது. சரி, 2 கட்சி தான் பிஜேபிக்கு வந்துட்டு உள்ளபடியே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிரி. ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு அது வந்துட்டு சனாதன தர்மம் அப்படின்ற அடிப்படையில் பாஜகவை கடுமையாக எதிர்க்குது. 2வது இன்னொன்று அது பண்ணுறது வந்துட்டு ஃபாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசுகிறாரு. இங்கே என்ன நாடாளுமன்றம் வரைக்கும் பேசுகிறார். இவங்க தமிழன்ற ஒரு அடையாளத்தை வச்சு அந்த அடையாள அரசியல் அமைக்கிறாங்க. இந்த தமிழன்ற அடையாள அரசியலை இவங்க பேசுகிற வரைக்கும், சீமான் பேசுகிற வரைக்கும், நாம் தமிழர் கட்சி பேசுகிற வரைக்கும் எழுதி வச்சுங்க, பாஜகக்கு வந்துட்டு துளிரே விடாது. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா இதை முதல்ல அழிக்கணும். அதனால தான் அவர் சீமான் சொன்ன உடனே பட்டுன்னு அவர் சொன்னார், 1% இல்லை இல்லைன்னு உன்னை விட 30% ஓட்டு நான் சேர்த்து வாங்கி காட்டுறேன் அப்படின்றாரு. மோடி பேசுகிறதோ இல்லை அண்ணாமலை பேசுறதோ இங்கே சாதாரணமாக போகிற போக்கில் சொல்லப்படுற சொல்லலாம் கிடையாது. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் பின்னணி இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது. அதுலேருந்து தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்துட்டு போனாங்க பாருங்க. இப்போ ஒரு கட்டத்தில் முடிஞ்சிருச்சு பாமக, அந்தாண்ட போகிறது அப்படின்னு முடிஞ்சு போச்சு. திடீர்னு போகிறாங்க, புறப்படுறாங்க, அங்கே போகிறாங்க, எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. நைட்டோட நைட்டாக காத்தால போகிறாங்க, டிஃபன் சாப்பிட்றாங்க, விருந்து சாப்பிட்றாங்க, முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படியே அவ்வளோதான். இப்போ இதில் மிகப்பெரிய பாதகத்துக்கு ஆளாக போகிறது வந்துட்டு பாமக தான். ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த ஓட்டு பேங்க் நம்மளுக்கு தேவை, அவ்வளோதான். இப்போ பாமகவினுடைய ஓட்டு பேங்க்கு அதிமுகவோட சேரும்போது தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு 27, இவங்க ஒரு 7, 34 வரும். இது 5%ஓட 6% சேர்ந்து என்ன இருக்க போகுது? ஆனால் அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னம்னா ஓரளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அவங்களுக்கு வந்துச்சுன்னா அப்படின்னம்னா தான் இந்த டிரான்ஸ்ஃபர் எஃபெக்ட் ஆனதை வந்துட்டு நீங்கள் மறைக்க முடியும். நல்லா கவனிங்க. பாஜக, அப்புறம் பாமக இல்லையா, பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் வந்துட்டு இது தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 9 கட்சிகள் அவங்க வச்சுருக்காங்க. இந்த 9 கட்சிகளிலும் பாக்கெட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இந்த பாக்கெட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், இந்த தேர்தலில் சொல்கிறோம் பாஜக நிறைய ஓட்டு வாங்கும், ஷுவராக ஓட்டு வாங்கும். ஓட்டு வாங்கினா இப்படி. எனவே அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னம்னா, எடப்பாடி இல்லை அப்படின்னம்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக பெரிய கட்சி. நாம் தமிழர் இல்லை அப்படின்னம்னா எதிர்ப்பு வந்துட்டு நியூட்ரலைஸ்ட். அதுக்கப்புறம் என்னன்னா இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் தான். அந்த விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணுது, எப்போதுமே ஒரு எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறதுக்காக அது என்ன பண்ணுது, போய் திமுக அணியிலேயே நிற்குது. அதுக்கு வேற வழி இல்லை. இல்ல அதான் இப்போ நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுகவோட போறனால அவங்க எப்படியாவது தன்னை வந்து தற்காத்துக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தனிச்சே போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியோ சீமானோ வந்து தனிச்சு விடப்பட்டு அவங்க கட்சி இல்லாம போவதற்கான ஒரு சூழலை அவங்களே ஏற்படுத்துறாங்களா, அல்லது இந்த கட்சிகள் மற்ற மாநில கட்சிகளோ மற்ற மத்திய கட்சிகளோ வந்து அவங்க அது மாதிரியான ஒரு திட்டம் வகுக்குறாங்கல்ல, அப்போ இது நாம் தமிழருக்கு ஒரு பேக் டிராப் அல்லது ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறத கட்சி உணரலையா, அல்லது கட்டமைப்பே அப்படிதாங்கிறதுனால தொடர்ந்து நம்ம அப்படியே பயணிப்போம் அப்படிங்கிறதுனால அது எந்த இடத்துல போய் நிற்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? 2 இருக்குது சங்கர். ஒன்று வந்துட்டு என்னன்னா புறத்தில் செய்யக்கூடிய தேர்தல் வேலையை வந்துட்டு கவுண்டர் பண்ணிடும். நாம் தமிழரோ திமுகவோ எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புற அரசியலில் வந்துட்டு இவங்கெல்லாம் வலிமையாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த உள்ள அரசியல் இருக்கு இல்லையா, இது இவிஎம் பண்ணுறது, அப்புறம் இந்த வாக்காளர் பட்டியலை வந்துட்டு காலி பண்ணுறது, இதிலெல்லாம் பாஜக கை தேர்ந்தவங்க. நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். பாஜக வந்துட்டு ஒரு தேர்தல் எந்திரம். அவங்க 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 வந்துட்டு அவங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவில் அவங்க வேலை செய்வாங்க. ஒரு தெருலையும் வேலை செய்வாங்க. நம்மளுக்கு தெரியாது.
இந்த தெருல இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த தெருவில் நம்மளுக்கு எதிரான ஓட்டு எந்தெந்த வீடு அப்படின்றதெல்லாம் இந்நேரம் அவங்க முடிவு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அதை எப்படி delete பண்ணுறதுன்னு கன்னியாகுமரியில் 48 கிராமங்களைச் சேர்ந்த 50,000 ஓட்டுகளுக்கு மேலே திடீர்னு இல்லையே, போனாங்களே இல்லையே, போன 2019 ஏப்ரலில் என்ன பண்ணிடுச்சு என்ன பண்ணிச்சு இந்த தேர்தல் ஆணையம்? என்ன பதில்? எப்படி நீக்கப்பட்டாங்க? அந்த மாதிரி எவ்வளோ பேர் நாடு முழுவதும் 12,70,00,000 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 4 கோடி பேர் முஸ்லீம், 3 கோடி பேர் பட்டியல் சமூகம், மற்றதெல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு எதிரான சமூகங்கள். அதில் சில பனியா சமூகங்களே உண்டு டெல்லி போன்ற இடங்கள் எல்லாம். அவங்களாம் பாஜக ஓட்டு போட மாட்டாங்களாம், ஏன்னா ஆன்டி கார்பரேட்டு. அந்த இதில் இதை வந்துட்டு ஆம் ஆத்மி எடுத்து காட்டி சொல்லியிருந்த பாரு, இவ்வளோ பேர் நீங்கள் காலி பண்ணியிருக்கான்ட்டு. இங்கே பெங்களூரில் சிவாஜி நகரில் முஸ்லீம்களை தூக்குனாங்களே, பாஜகவை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எப்படா இவ்வளோ பேரோட ஓட்டு காண போச்சு, லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. நான் எல்லாம் என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன், விவரமாக ஆதாரபூர்வமாக எழுதியிருக்கிறேன். எவ்ரிதிங் இஸ் ரிப்போர்ட்டட். அப்போது என்ன அப்படின்னம்னா, இந்த பாஜகன்ற ஒரு எந்திரத்தை கையாளாத, அதனுடைய சூட்சமத்தை புரியாமல் இவங்க வந்துட்டு செய்யக்கூடிய அந்த அரசியல் வந்துட்டு பிரச்சார அளவில் ஜெயிச்சாலும் தேர்தல் அளவில் அதுக்கு உரிய பலனை தராது, திமுக உட்பட. இல்ல இப்போ பாஜக நினைக்குதா நாம் தமிழர் கட்சி நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது இந்த நம்ம வளர்றதுல, அதனால வந்து இந்த மாதிரி சின்னத்தை முடக்கலாம், எண்ணெயை சோதனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான யுக்திகளை அவங்க கையெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து செய்யறதே இல்லை, மேலேருந்து அதெல்லாம் பண்ணிடுவாங்க. நீ இப்படி பேசு, அவ்வளோதான் இங்கே வரக்கூடிய டிக்டம். இல்ல வேற எதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இப்போ பணபலமோ அல்லது வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பதனால அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லைங்க, நாம் தமிழர் கட்சி இப்போ நாம் தமிழர் கட்சி போன முறை 7% ஓட்டு தான் வாங்குச்சா. இப்போ இந்த இவிஎம் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை என்னன்னா, இது சங்கர் ஓட்டை போட்டு, இது சங்கர் போட்ட ஓட்டு, இது அய்யனாதன் போட்ட ஓட்டுன்னு நீங்கள் அடையாளமே காண முடியாது. அங்கேயும் காண முடியாது, விவிபேட்லையும் காண முடியாது. இல்ல நான் பார்த்துருப்பேன்ல. நீங்கள் என்னத்தை பார்த்தீங்க? நீங்கள் பொத்தான ப்ரெஸ் பண்ணீங்க, சங்கர் லைட் எரிஞ்சது, பீப்னு கத்துச்சு, நேராக இங்கே வந்தீங்க, விவிபேட்டை தெரிஞ்சிச்சு, கட்டாய விட ரசீட்டை எண்ணி நான் முடிவு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் 2013 உச்சநீதிமன்றத்தில் சொல்லிச்சு. செஞ்சாங்களா? அப்போ எப்படி, எதுதான் இது நிச்சயம்? நான் இதை அடிக்கடி நான் நாங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னோம்னா, ஆர்கே நகரில் தினகரன் ஜெயிச்சதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். திமுக அங்கே டெபாசிட் எடுக்குது. நான் சொல்கிறேன், இட் இஸ் நியர் இம்பாசிபிள். எனக்கும் டிகேஎஸ் இளங்கோன் அண்ணனுக்கு இடையே சண்டே வந்துருச்சு ஒரு தொலைக்காட்சியில். நீங்கள் மேலே விற்பனை ஆகுங்க, அவன் கீழே விற்பனை ஆகிட்டான் அப்படின்னா. கிடையாது அப்படின்னாரு அவர். என் ஓட்டு ஒருபோது அது மாதிரி ஆகாது அப்படின்னாரு. ஆனால் தட் இஸ் ட்ரூ. திமுகவினுடைய ஓட்டு பேங்க் அப்படிலாம் ஆகவே ஆகாது. ஆனால் அதற்கான காரணத்தை கொடுத்தது அண்ணா திமுக கொடுத்தான். ராஜேஷ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார் அங்கே, இப்போவும் வந்துட்டு வடகிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஒரு அதிமுகவில். அவர் தான் பல விஷயங்கள் எடுத்து வெளில சொன்னார். என்ன ஒரே மாதிரி 100 ஓட்டு 75 ஓட்டுன்னு ஒரு இதுலேயும் வருது, என்ன கணக்கு இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவுண்ட் பண்ணும் போது அந்த தேர்தல் அதிகாரி அதுக்கு விளக்காம, இதுபார் நீ தேவையில்லாத கலட்டா படுறன்னு சொல்லியிருக்கிறான். நீ ஒன்று பெசாதிரு, இல்லை போலீஸ்காரன் கூட்டம் ஒன்று வெளியேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இவர் உடனே கட்சி தலைமைக்கு சொல்லியிருக்காரு, நீ பெசாதிர் ராஜேஷ் ஒன்று கண்டுக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. இது எல்லாம் யார் எனக்கு சொன்னதுன்னா, அங்கே கேமராமேன்க சொன்னாங்க. அவங்க பார்த்துட்டு, ஐயா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன்களுக்கு தெரியும். அந்த இவிஎம் டெஸ்டிங்லாம் போகிறாங்க இல்லையா, அந்த டெஸ்டிங் போகும்போது பல இவிஎம்கள் வந்துட்டு வேற ஒரு சின்னத்தை தான் காட்டுது. இந்த எலக்ட்ரானிக்ஸ்னா 2 விஷயங்க. ஒன்று துல்லியம், அது கவுண்டிங்லையும் சரி, ரெஜிஸ்டர்லையும் சரி. இப்போது இந்த எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னோம்னா, இந்த செல்ஃபோன் வந்துட்டு ஒரு கம்யூனிகபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே இருக்காது. ஆனால் இதே கம்யூனிகபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும்னா, நீங்கள் யாருக்கிட்டேயோ பேசுவீங்க, அந்த பேச்சினுடைய உட்பொருளை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அந்த பொருள் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக உங்களோட மெயிலுக்கு வருது, உங்களுடைய ஃபேஸ்புக்கு வருது. எப்படி வருது? அப்போது பண்ணலாம் இல்லையா? டேட்டா ஸ்டோரேஜில் டேட்டா வந்துட்டு தெஃப்ட் நடந்துட்டு தானே இருக்குது. அப்போ பாருங்கள், நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸை பொறுத்து. அதனால தான் அவன் அமெரிக்காவிலேருந்து ஜப்பான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டு அப்படின்றத வந்துட்டு அவன் வாக்குச்சீட்டில் வச்சதுக்கு அடிப்படை காரணமே பிகாஸ் ஆஃப் திஸ். 1000 வழிகள் இருக்குது. இது ஒன்றும் ஹரிச்சந்திர மூடெலாம் ஒன்றும் கிடையாது. அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அப்படி தான் நடந்துக்கும். அதை வந்துட்டு கார்பரேட் பாலிடிக்ஸை பாஜக வச்சு பண்ணுது. இது ஆரம்பிச்சது காங்கிரஸ். டு பி ஃப்ராங்க், 2009 காங்கிரஸ் பண்ணி அதை எதிர்த்து தான் அத்வானி கேஸுக்கு போறாரு. அத்வானி போட்ட வழக்குனால தான் நம்மளுக்கு விவிபேட்டே கிடைச்சது. ஒப்புகை சீட்டு இயந்திரம் அத்வானி போட்ட வழக்கில் தான் நம்மளுக்கு கிடைச்சது. அத்வானியும் சுப்பிரமணிய சாமி தான் அதுக்கு கான்ட்ரிபியூட்டர்ஸ். அப்போ இதில் இந்த தேர்தல் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நடவடிக்கைகள், இதில் இருக்கக்கூடிய இந்த சூட்சமத்தை புரியாமல்
நீ அவுட்டரில் பிரச்சாரம், கூட்டணி, ஸ்ட்ரென்த்து அப்படின்றது எல்லாத்துலேயுமே நீங்கள் உரிய பலனை எதிர்பார்க்க முடியாது. முன்னாடி கூட்டணி போட்டிங்களா, பலமா ஜெயலலிதா 2001 ஜெயிச்ச மாதிரி. தெற்கிலே தேவர், வடக்கிலே வன்னியர் மேட்ரை முடிச்சிட்டாங்க, காலி. நான் சொன்னேன் கலைஞர்கிட்ட கிட்டு, ஐயா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் இல்லை பிரச்சனை. அவங்க இப்போ 2 போட்டாங்க. நீங்கள் ஒன்று ராமதாஸை உங்கள் பக்கத்துக்கு கொண்டு வாங்க, இல்லை அந்தாண்ட இருக்கக்கூடிய அந்த 2 பேரையாவது கிருஷ்ணசாமியும் திருமாவளையும் உங்கள் பக்கத்துக்கு இழுங்க. இழுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவு காம்பன்சேட் போட முடியும். ஆனால் கடைசியில் அவங்க 2 பேரும் இழுத்ததுனால தான் 24 சீட் அவர் வந்தார். வட தமிழ்நாட்டில் வாஷ் அவுட் 30,000 40,000 எடுத்து பாருங்க 2001 எலெக்ஷன் ரிசல்ட்ஸில். அப்போ என்ன அப்படின்னம்னா அப்போல்லாம் கூட்டணி அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ அதில் கூட்டணி இல்லை, இப்போ எல்லாமே வந்துட்டு எந்திரம் தான். ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ சீமான் அவர்கள் இப்போ இந்த சின்னம் தொடர்பாக ஒரு புறம் வந்து அவங்களுக்கு ஒரு பேக்ட்ராப்பாக இருந்தாலுமே கூட அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், இந்த மாதிரி நம்பர் சிஸ்டம் எல்லாத்துக்கும் நம்பரை கொடுத்துரு, நம்பரை கொடுத்துட்டா வந்து இந்த பிரச்சனையாக வராதில்ல அப்படின்னு அவர் ஒரு கருத்து வைக்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்களே ஆல்ரெடி இந்த சிம்பிள்லாம் வந்து பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்குது அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களில் சீமான் அவர்களும் சொல்லியிருக்காரு, நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நம்பர் சிஸ்டம் கொண்டு வந்தால் ஏதாவது மாற்றி அமைக்கிறதுக்கான விஷயங்கள் ஏதாவது மாறுமா? இந்த நாடே கோட்டை விட்ட இடம் எங்கே அப்படின்னம்னா, வாக்குச்சீட்டில் நாங்கள் ஓட்டு போடும்போது எல்லாருக்கும் ஒரு சம வாய்ப்பு இருந்தது. அதாவது லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், எல்லாருக்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்தது. சுயேட்சையிலேருந்து கட்சி வேட்பாளர்கள் வரைக்கும் அகர வரிசைப்படி தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டா 1984 தேர்தலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈரா ஸ்டெடியன் நிற்கிறார் தென் சென்னையில், காங்கிரஸில் எதிர்த்து வைஜெயந்திமாலா பாலி நடிகை நிற்கிறாங்க காங்கிரஸ் வேட்பாளராக. 60 பேர் வாக்காளர்கள். ஸ்டெடியன் வந்துட்டு 3ஆவதாக இருக்கிறார் மேலே இருந்துட்டு. வைஜெயந்திமாலா வந்துட்டு அவங்க 60வது கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க. வைஜெயந்திமாலா தான் ஜெயிச்சாங்க. அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜனங்க குத்தி போட்டுருவாங்க. இதில் பாருங்க, நடுவில் சுயேட்சைகள் இருக்கிறாங்க, மற்ற கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, 60 பேர் இருக்கிறாங்க. இதுதான் லெவல் பிளேயிங் ஃபீல்டு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கீகரிக்கப்பட்ட தேச கட்சி முதல்ல, அடுத்தபடி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அடுத்தது அங்கீகரிக்கப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள். இந்த கதையெல்லாம் உன்னை யாரை கேட்டு எந்த நாடாளுமன்றத்தில் விவாதிச்சு முடிவெடுத்த நீ? தேர்தல் ஆணையத்தை கேட்குறேன், யாரை கேட்டு முடிவெடுத்த நீ? நான் வந்துட்டு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளருக்கு தான் நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு நான் ஏதாவது பத்திரம் எழுதி கொடுத்துருக்குறேன்னா? கிடையாது. நான் சுயேட்சைக்கு போடலாம், நான் எதுக்கு வேணாலும் போடலாம். அப்புறம் நீயே இந்த மாதிரி ஒரு ஃபேவரபுளாக அரேஞ்ச் பண்ணுற? யாராவது எழுப்பியிருக்கிறாங்களா அந்த கேள்வியை? சொல்லுங்க, நீ எப்படி பண்ண இதை? நீ 1 2 16 அப்படியே வந்துட்டு 256 கேண்டிடேட் வரைக்கும் நீ அப்படியே அடுத்தடுத்து வச்சு பண்ணலாம் அப்படின்ற இவிஎம்ல. அப்போ ஏன் இதை பண்ண? எதுக்கு இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்ற நான்? திமுக வேட்பாளர் 55ஆவதா இருக்கிறான், 95ஆவதா இருக்கிறான், உனக்கு என்ன கவலை? போடுறவன் போட்டு போகிறான். தேடி சொல்லுவானுங்களே வெளியில், அம்மா 3ஆவது பேலட்டு இதில் 4ஆவது இடத்துல இருக்கும் நம்ம சின்னம் பார்த்துக்கோ சொல்லுவான். நாங்கள் ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருக்கிறோம் 100 மீட்டருக்கு அந்தாண்ட. அப்புறம் அவன் என்ன சொல்லுவான், பாஜக அம்மா நம்மளுது 92ஆவது இடத்துல இருக்குது கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல. அந்த சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. நீ யார் அரேஞ்ச் பண்ணி வசதி பண்ணி கொடுக்குற? இந்த அரேஞ்ச்மெண்ட்டு தான் இந்த வாக்கு எந்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை ஆட்சியில் நிறுத்தி அதையே தொடர்ந்த அதிகாரத்தை கைப்பற்ற வைப்பதற்கான சூத்திரம் என்று குற்றம் சாட்டுகிறேன். பதிவு செய்கிறேன் நான் எல்லாத்தையுமே. வழக்கு போட்டோம், நிறைய பேசிட்டு இருக்கிறேன். வழக்கம் வரல, கொஸ்டினும் வரல, சம்மனும் வரல, ஒன்றும் வரல, புத்தகமும் எழுதி வெளியிட்டாச்சு. அப்போ என்னது இது? என்ன ஜனநாயகத்தை நீ வந்துட்டு தேர்தல் ஆணையம் நீ கீப் அப் பண்ற? அவர் சொல்றாரு சீமான், தெரியல அவங்களுக்கெல்லாம். இதை பாருங்க, இது வந்துட்டு ஒரு கார்பரேட் அரசியல். எனக்கு மோடி வந்துட்டு 400 சார் 450 சீட்டு கூட வரட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் தட் ஷுட் பி மேண்டேட் ஆஃப் த பீப்புள். அது மக்களினுடைய வாக்காக இருக்கணும். இப்போ பேசக்கூடிய நம்ம 2 பேரும் மாறி கூட ஓட்டு போடலாம், அது வேற விஷயம். பட் வி ரிமைன் ஃப்ரெண்ட்ஸ். அதே தான், எனக்கு மோடி எதிரி கிடையாது. எனக்கு அப்சல்யூட்லி மோடி எதிரி கிடையாது. அவர் கார்பரேட்டுகளினுடைய சர்வெண்ட்டாக இருக்கிறாரு அப்படின்றது தான் என்னுடைய அரசியல் எதிர்ப்பு. மற்றபடி மோடி யாருங்க நான் எதிர்க்கிறதுக்கு? இல்லை, எனக்கு மோடிக்கு என்ன பிரச்சனை? எனக்கு குஜராத்துக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே கிடையாதுங்க. நீ யாருக்கு சர்வ் பண்ற? இந்த நாட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி சொன்னாரு, இதுதான்டா ஜனநாயகம், அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னாரு. அந்த ஓட்டுரிமை விளக்குங்க. நீங்களே இந்த நாட்டு அரசை நிர்ணயிக்கக்கூடிய அந்த உரிமை உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்குதுன்றத அவங்க கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்றாரு வினோபா பாவே கிட்ட. ஏன்னா வினோபாஜி, இஃப் யூ டோன்ட் டூ திஸ், நம்ம இதை செய்ய தவறணும்னா எதிர்காலத்தில் இந்தியாவில் ஒன்று கார்பரேட் டெமோக்ரஸி இருக்கும், இல்லை கூண்டாஸ் டெமோக்ரஸி இருக்கும்னாரு. யாரு? மகாத்மா காந்தி. எங்க உட்காந்து சொல்றாரு? பிர்லா மாளிகையில் உட்காந்து சொல்றாரு. எப்படியாப்பட்ட ஆள் பார்த்தீங்களா அவரு? ஏன் மகாத்மான்னு சொல்றாங்கன்னு புரியுதா?
அப்போ சொல்றாருங்க அவர் கார்ப்பரேட் டெமோக்ரஸியை பத்தி. நான் எழுதின புத்தகத்துக்கு பேரு கார்ப்பரேட் ஜனநாயகம். அதை வச்சுதான் நான் வச்சேன் பேரு. எவ்வளவு தூரம் ஓட்டை ரியலைஸ் பண்ணல, காசு வாங்கிட்டு ஒரு பக்கம் போடுறான், இன்னொரு பக்கம் பாருங்க மிஷின் வச்சு கிளியர் பண்றான். இப்ப கிராமத்துக்கு வந்துட்டான். ஏன்னா கிராமத்துல பண்ண முடியாது. இப்ப கிராமத்துல பண்ணா விளைவு மத்திய பிரதேசத்துல தோத்துச்சு காங்கிரஸ். அதான் கமல்நாத் சொல்றாரு, எங்க வேட்பாளர்களுடைய ஓட்டு அவங்களுடைய கிராமத்திலேயே அவங்களுக்கு உடல, 50 ஓட்டு கூட உடல அப்படின்றாரு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெக்குலியர் சிச்சுவேஷன். அதான் மோடி என்ன செஞ்சிட்டாரு, ஐ எம் ஹேண்ட்லிங் த மீடியா வெல், முடிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இதில் நான் எந்த இடத்துல நான் டெமோக்ரஸியை தேடுறது? மோடி மறுபடியும் வராரு, சர்வாதிகாரத்தை கொண்டு வராரு, ஏன்னா எல்லாம் தூக்கி உள்ளே போறாரு, அதெல்லாம் வேற கதை. அதெல்லாம் இல்லை பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா, சங்கர் போடுற ஓட்டு சங்கர் நினைத்தபடி பதிவாக வேண்டும். அது எவ்வாறு பதிவானதோ அவ்வாறே அது கணக்கிடப்பட வேண்டும். எவ்வாறு கணக்கிடப்படுகிறதோ அதன் அடிப்படையிலேயே முடிவுகள் வெளிப்பட வேண்டும். இதுதான் 3. The democratic principle with respect to voting is this. அது இல்லை. இப்போ நான் எப்படி கட்சி அரசியலை பேச சொல்றீங்க? அதான் நான் சொல்ல வரேன். இப்போ சீமான் வாங்க போறது 15% 18% எனக்கு தெரியாது. நேற்று ஒரு டிவியில் வந்துட்டு போடுறான், எந்த கூட்டணி வந்துட்டு பலமான கூட்டணி அமைச்சிருக்குது, ஏன்னா 4 முனை போட்டி அப்படின்னு. பாஜக 8%, அதிமுக 18%, அதிமுக 8%, பாஜக 18%, திமுக 31%, நாம் தமிழர் 43%. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்னடா அது, நாம் தமிழர் கூட்டணியும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. அப்போ அந்த இடத்த நோக்கி போகுது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சின்னம் பறிச்சதை பெருசா ஊதி பெருசாக்கிட்டாங்க அவங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, அது மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சு. இதெல்லாம் சீமான் வந்துட்டு ஒரு 2 நாள்ல பண்ணி விட்டுருவாரு. அவருக்கு அவருடைய பிரச்சாரம் பீரங்கி. அவரு ஆரம்பிச்சாருன்னா மைக்க தேவையில்லை, அவர் கத்திய சாவடிச்சிருவாரு, முடிஞ்சு போச்சு. 2 பேர் தான் அந்த நாட்டுல கத்துறவங்க பெருசா பாய்ஸ்டரஸ் வாய்ஸ். ஒன்னு மோடி, இன்னொன்னு சீமான். 2 பேர் தான், வேற யாரும் கிடையாது. அதனால அது ஒண்ணும் இல்லை பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா, சீமானு கூட வர ஓட்டு சீமான் கணக்குல சேருமா இல்லையா, அதிமுக கூட ஓட்டு அதிமுக கணக்குல சேருமா இல்லையா, திமுக ஓட்டு திமுக தான் இருக்குமா, இதுதான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். இது மக்களினுடைய ஏமாற்றத்தை வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு கிரியேட் பண்ணும். இது நல்லதில்லை. நான் அதனால தான் நான் சொல்ல வரோம், பேசாம விவிபேட்ல உடற சீட்டை வந்துட்டு எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க எடுத்து போய்ட்டு அது பெட்டியில போட்டோம். நீங்க எண்ணுங்க, இதையும் எண்ணுங்க அதையும் எண்ணுங்க, எண்ணி முடிவு அறிவிங்க. இன்னொன்று, சமீபத்தில் ஐயா எம்ஜி தேவசகாயம் சொன்னார், விவிபேட் இஸ் இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இவிஎம் இஸ் ஒன்லி அன் ஆப்ஷன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி பேலட் தான் மெயின், இது ஒன்லி அன் ஆப்ஷன். ஆனால் ஆப்ஷனை நீ மெயின் ஆக்கிட்டு பேலட்டை நீ பழமை அப்படின்னு நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறாரு. ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாரு, எனக்கு அதை விளக்குனாரு அது எப்படி அப்படின்னு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் ஏதோ இதுக்கு மேலே வாக்குச்சீட்டை பயன்படுத்தணும்னாலே சட்ட திருத்தம் செய்யணுன்ற மாதிரி ஒரு புட்ட போனத்தை போட்டு புத்திசாலிகளை ஏமாத்துறாங்க அந்த நாட்டில். அப்போ என்ன ஆகுது பாருங்க. இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சாரம், எவ்வளோ பெரிய ஊடகம் இது, எவ்வளோ பெரிய பத்திரிகையாளர், எவ்வளோ பேர் ஒன்று செய்வோம். ஆனால் அங்கே உட்காந்து சைலண்ட்டாக அதை பண்ணிட்டு போகிறது என்னது? அல்டிமேட்லி திஸ் இஸ் த திங். எந்த ஐடியாலஜி வேணாலும் பெருசாகட்டும், நேச்சுரல் கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு இயற்கையான ஒரு வழிமுறை ஒன்று இருக்கும், அதற்கான லைஃப் ஒன்று இருக்கும், செத்து போயிடும். ஒன்றுத்துக்கு பயன் இருக்கிற வரைக்கும். இப்போ ஜனநாயகத்தையே நம்ம பேசுகிறோம், அது பெஸ்ட்ன்றதுனாலயா? ஸ்ரீ அரவிந்தோ சொன்ன மாதிரி தட் இஸ் த அவைலபிள் பெஸ்ட். இது வரைக்கும் மனிதன் தேர்ந்தெடுத்த வழிமுறைகள்ல அது சிறந்ததாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, அதான் நீங்க வந்து இந்திய அரசாங்கத்தை நோக்கி, தேர்தல் ஆணையத்தை நோக்கி, தேர்தல் ஆணையத்தை நோக்கி, இந்திய அரசாங்கத்தை நோக்கி அல்ல. இந்திய அரசாங்கம் அது என்னதான் உள்ள இருந்துட்டு மோடி பண்ணாலும் இந்த அவர் கிடையாது, மோடி கிடையாது. எப்படி தெரியும் மோடி இதை செய்யறாருன்ட்டு? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இது அமெரிக்காலேருந்து செய்யலாம், ரஷ்யாலேருந்து செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். கேஷுவாலிட்டி வந்துட்டு இந்தியாவுடைய டெமோக்ரஸி. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.